இந்த 3ஆம் நம்பர்காரங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு சின்ன அளவுல தான் படிப்பாங்க. ரொம்ப கஷ்டமான குடும்பங்கள்ல பிறந்திருந்தாலும் சரி, பணக்கார குடும்பங்கள்ல பிறந்திருந்தாலும் சரி, படிப்புங்கிறத ரொம்ப கவனமா படிப்பாங்க. படித்ததோட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்க, அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னா, அப்ப எவ்வளோ சின்ன வயசுலயே வேலைக்கு போகணும்னு துடிப்பாங்க. உதாரணத்துக்கு +2 முடிச்சதோட வேலைக்கு போலாம், அப்புறமா படிச்சுக்கலாம். டிகிரி பண்ணிட்டு நம்ம உடனே வேலைக்கு போயிடுறோம். மாஸ்டர் டிகிரி அப்புறம் பண்ணிக்கலாங்கிறவங்கலாம் இவங்க தான். உழைத்து பணம் ஈட்டணும், உழைப்பாளிகளா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுதணும், அடுத்த மாரி ஏணியா இருந்து ஒரு சமுதாயத்தை உயர்த்தக்கூடியவங்க இந்த 3ஆம் எண்காரர்கள் தான். அவங்க குரு எண் ஆதிக்கம்ங்கிறதுனால அவங்களுக்குரிய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்காலமும் நீங்க வந்து தொழில்னு போய் பணத்தை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி எப்போவுமே பண்ணவே கூடாது. எப்போவுமே வந்து படிப்பு, படிப்படியான முன்னேற்றம். நான் இதுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவர் நடிகரா எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆக்சுவலா வந்து கண்டக்டரா இருந்துட்டு நடிகரா இருந்தாலும் கூட, அவர் கண்டிப்பா வந்து அதே மாரி வந்திருந்தாருன்னா ஜெயிச்சிருக்க முடியாது. இடையில வந்து நடிப்பு கல்லூரியில சேர்ந்து அவர் படிச்சதுனால தான் அவர் வந்து அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சு வந்தாரு.